ஈவினிங் விஷாரா துத்ராஜ் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் காடே மத் போலோ இந்த போயமோட சாராஞ்ச் பார்க்க போகிறோம். காண்டே அப்படின்னா முள், மத் அப்படின்னா டோன்ட், போதோ அப்படின்னா விதைக்காதீர்கள். ஸோ உங்கள் லைஃப்பில் பாசிட்டிவாக ஏதாவது செய்யுங்க, நெகட்டிவாக எதுவும் பண்ணாதீங்க, அது உங்களோட எனர்ஜியை குறைக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த போயம். வாங்க போயம்குள்ளே போகலாம். கவி பரிச்சய गांडे मत बोलो नामक यक कविता श्री रामेश्वर सुकुल अंजल की कविता है. இது போயட்டோடைய इंट्रोडक्शन. अपने उपन्यास और निबंध भी लिखते हैं. இவர் நாவலும் எழுதுவார், நிபந்த் அப்படின்னா கட்டுரையும் எழுதக்கூடிய ஒரு கவிஞர். उनकी कविताओं में மார்க்கஸ் கி சிந்தா பி மில்தா ஹே. காரல் மார்க்ஸ் அப்படின்னு ஒரு வெளிநாட்டு கவிஞர் இருக்கார். அவருடைய எண்ணங்கள் அவருடைய கருத்துக்களை இவரோட போயமில் நம்மளால் பார்க்க முடியும். கவிதா பரிச்சயம். ஜிந்தகி ஹசீன் ஹே. ஜிந்தகி அப்படின்னா உயிரோடு இருக்கிறது ரொம்ப இனிமையானது. குச் उज़ूलों का पालन करने से ज़िंदगी सुखदाही होती है. ஸோ சில ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா, பாலன் அப்படின்னா ஃபாலோ பண்ணுறது, நம்மளுடைய வாழ்க்கை இனிமையானதாக மாறிடும். எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சீக்கிரமாக எழுந்திரிச்சு உடற்பயிற்சி செய்கிறது ஒரு ரூல்ஸுன்னு வச்சுக்கலாம். அதை நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணோம்னா தேவையில்லாத நோய்கள் வராது நமக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தினோன்னா நம்ம வாழ்க்கை எப்படி ஆயிரும், இனிமையாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இஸ் கவிதாமே கவி ஹமே குச் சிக் தேத்தி ஹை. இந்த போயத்தின் வழியாக கவி நமக்கு சில விஷயத்தை கற்றுக் கொடுக்குறாரு. ஜின்கா பாலன் கர்னே ஹம் சுகி ரக் சக்தி ஹை. ஸோ நம்மளால் எந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் நம்மளால் சுகமாக வாழ முடியும் அப்படின்னு சொல்ல போகிறாராம். கவிதா கா சாராஞ்ச். தும் தூஸ்ரே கி பலாயி கரோ. தூஸ்ரே அப்படின்னா மற்றவங்கன்னு அர்த்தம். தும் அப்படின்னா நீ பிறருக்கு, பலாயி அப்படின்னா குட், நல்லதை செய். ऐसा ना कर सके तो कम से कम बुराई मत करो. ஐசேனா அப்படி, ना कर முடியலைனா, செய்ய முடியலைனா, दो कम से ஸோ ரொம்ப கம்மியாக, முடிஞ்ச அளவுக்கு, கம்சே கம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்குன்னு அர்த்தம். பூராயி மத் கரோ. பூராயி அப்படின்னா பேட் திங்ஸ், மத் அப்படின்னா டோன்ட், கரோனா செய்யாத. உன்னால் நல்லது ஒருத்தருக்கு செய்ய முடியலைன்னா கெட்டதை செய்யாத. கெட்டதை செய்யாமல் இருக்கிறதே ஒரு நல்லது தான். ஆனால் நல்லா செய்ய முடியலன்னா கெட்டதை யாருக்கும் செய்யாதேன்னு சொல்கிறார். மனுஷ கா மண் கம்சோர் ஹை. ஸோ மனுஷனுடைய மனசு ரொம்ப வீக்கானதான். ஆன்சான் அகங்கார் ரகத்தி ஹை. அந்த மனசில் அந்யான் அப்படின்னா அறியாமை. ஸோ இது முழுசாக தெரியாமல் சில பேர் நிறைய பேசுவாங்க இல்லையா, அதுதான் அந்யான், அறியாமை. அகங்கார், எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு, தான் அப்படின்னு இருக்கோம் இல்லையா, அதான் அகங்கார். இது ரெண்டுமே அந்த மனசில் இருக்கும். பந்த் ஹோத்தி ஹைன். பந்த்னா மூடி வைக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ அந்த ரெண்டையும் நம்ம அழிச்சிட்டோன்னா தப் மனுஷியக்கி ஆங்கோ குல் ஜாத்தி ஹை. ஸோ குல்னா மனுஷனோட கண்ணு நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும், அவனுக்கு எந்த கெட்டதும் தெரியாது, விசாலமாக பார்ப்பான் அப்படின்னு. வக்கு சச்சாயிக்கோ சமச் பாத்தி ஹை. ஸோ அவன் உண்மையை அப்போ தான் அறிய முடியும். இதை அறியாமையையும் அகங்காரத்தையும் அவன் மனசை விட்டு வெளியே அனுப்பினான். உன்கா குரோது ஷின் பட் ஜாத்தி ஹை. அவனோட கோபம் அமைதி அடையும். வக்கு சாந்திக்கா அனுபவ கர்த்தே ஹை. அப்போ சாந்தினா அமைதி, அனுபவம்னா அனுபவிக்கிறது. அப்போ தான் அவன் அமைதியை அனுபவிக்க முடியும். சங்கட்கே சமய முஷ்குரானா சாகியே. முஷ்கரானானா சிரிக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. சங்கட் அப்படின்னா கஷ்டம் வர சமயத்தில் நம்ம சந்தோஷமாக இருக்கணும். மகர் யதி ஐசேனா கர் சக்கோம் தோ. அப்படி செய்ய முடியலனா மகர், ஆனால் அதை அப்படி செய்ய முடியலைனா மத் ரோஹோ, அழாதீங்க. மத்னா டோன்ட். தும்கோ ஸ்வப்னா தேக்னா சாகியே. நீங்கள் என்ன செய்யணும், கனவு காணணும். கலாம் சார் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு கோலை செட் பண்ணிவிட்டு எதை எப்படி செய்ய போகிறோன்னு அதை பற்றி யோசிக்கிறது தான் இங்கே கனவுன்னு சொல்கிறாங்க. உஸ் சப்னக்கோ சச் பனாக்கா யத்தன் கர்னா சாகி. அந்த கனவை நுழைவாக்கணும், உண்மையாக மாற்றணுன்றதுக்காக சில வேலைகளை செய்யணும். ஈஸ்வர் விஸ்வாஸ் பி கர்னா சாகியே. இப்போ நான் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஆகணும்னு நினைக்க மட்டும் செய்யக்கூடாது, அதுக்காக படிக்கணும். அதை நம்மளால் முடியாது, இப்போ படிக்கும்போது கஷ்டமாக இருக்கும், ஐயோ இந்த பாதை ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு விட்டுறக்கூடாது. நம்மளால் முடியும்னு விஸ்வாஸ் அப்படின்னா நம்பிக்கை,
நம்பிக்கையும் வைக்கணும். துமாரா புராணா ஜீவன் கஷ்டக்கே பீச் மே சீத்தா ஹோகா. உங்களுடைய பழைய வாழ்க்கை கஷ்டத்துக்கு நடுவில், பீச்னா நடுவில், கஷ்டம்னா கஷ்டம் இருக்கலாம். இப்போ வந்து ஒரு ஏழை மாணவன் டாக்டர் ஆகணும்னு நினைக்கலாம். அப்போ நம்மக்கிட்ட எந்த வசதியும் இல்லையே, பெரிய ஸ்கூல்லலாம் படிக்கலை, நிறைய டீச்சர்ஸ்லாம் நினைக்கவே கூடாது. அப்துல் கலாம் சாதாரண ஃபேமிலியில் பேப்பர் போட்டு படித்தவர் தான். அவர் இன்றைக்கி உலக அளவில் அறியக்கூடிய அறிஞர் ஆகலையா? அந்த மாதிரி தான். ஸோ நம்ம பேக்ரவுண்டை வச்சு இன்றைக்கி லைஃப்பை வச்சு நாளைக்கு நம்ம இப்படியே தான் இருக்க போகிறோம்னு நினைக்கக்கூடாது. அந்த நிலைமையை மாற்றுறதுக்கு நம்ம போராடணும்னு சொல்கிறார். தும் உன்கே பாரே மத் ரோச்சோனா சிந்திக்காதீங்க. உங்கள் வாழ்க்கை இப்போ கஷ்டத்தில் இருக்குன்னா அதை பற்றி யோசிக்காதீங்க. சுகக்கே சமய மனுஷக்கோ அபிமான் ஹோத்தே ஹை. ஸோ நல்ல இப்போ சந்தோஷமாக இருக்கும்போது மனுஷன் என்ன பண்ணிடுறான், அதை நினச்சி பெருமைப்படுறான். நம்ம ரொம்ப பெரிய பணக்காரங்களாக இருக்கோம் அப்படின்ட்டு பெரிய பெரிய டிவி, வீடு, ஆடம்பர செலவுகள் ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் பணக்காரனாக இருந்தவன் எப்பயுமே பணக்காரனாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. செல்வத்தை வந்து கரெக்டாக நிர்வகிக்கலைன்னா அவன் அடுத்த மாதமே ஏழையாகக்கூடிய சான்சஸ் கூட இருக்குது. ஸோ மனுஷன் வந்து சந்தோஷத்தில் என்ன பண்ணிடுறான், பெருமை கொள்கிறான் தன்னை நினச்சி. ஸோ அபிமான்கோ பச்சதாக வக்கி ஹோஷியார். அந்த பெருமையை வந்து தவிர்க்கிறவன் அறிவாளி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து எப்படி சொல்கிறதுனா, ஃபஸ்ட்டு பர்த்டே, குழந்தையோட ஃபஸ்ட்டு பர்த்டேவை எல்லாருமே இப்போ பெரிய மண்டபம் பிடிச்சி செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்போ வந்து காலப்போக்கில் அது வந்து ஒரு அத்தியாவசியமான ஒரு வேலை. ஃபஸ்ட் பர்த்டே மண்டபத்தில் தான் செலிப்ரேட் பண்ணுற நிலைமை இன்றைக்கி வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ணுறேன், அது வந்து ஒரு ஆடம்பர செலவு தான். குழந்தையோட கல்வி செலவுக்கு புக்ஸ் வாங்கி கொடுக்கலாம், அறிவாளித்தனமாக யூஸ் பண்ணுற டாய்ஸ் வாங்கி கொடுக்கலாம். அதில் பண்ணாமல் ஒரு பர்த்டேவை பெரிய மண்டபத்தில் பண்ணுறது ரொம்ப அந்த காசு வந்து பெருமை கொள்கிற விஷயமா. அந்த பெருமையை இழந்து எளிமையாக வீட்லேயே ஒரு சின்ன மாதிரி ஒரு மரக்கன்று நடலாம். எவ்வளோ எளிமையாக அந்த பிறந்தநாளை கொண்டாட முடியுமோ அவ்வளோ எளிமையாக அதை பண்ணலாம். அப்படி பண்ணுறவன் தான் அறிவாளி அப்படின்னு சொல்கிறாங்க. ஐசா கர் சக்கோ, அப்படி பண்ண முடியலனா நாஷேமே ஆக்கர் மத் ருசோயா கரோ, மது அருந்திட்டு தூங்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி மூவிஸ்லேயே தான் காட்டுறாங்க. சந்தோஷமாக தண்ணி அடிப்பாங்க, சோகமாக தண்ணி அடிப்பாங்க. அப்போ நீங்கள் ஒரு கனவு காணுங்க, அது நினைவாக வேலை செய்கிறீங்க, உங்கள் கஷ்டத்தை நினச்சி யோசிக்கிறீங்க. யோசிக்காமல் அப்படி யோசிக்கக்கூடாது. உங்கள் பெருமையை நீங்கள் ஒரு ஒன்ஸ் பணக்காரனோடனே அதை பெருமை கொள்ளாதீங்க, எளிமையாக இருங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி எளிமையாக இருக்க முடியலன்னா குடிச்சிட்டு தூங்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஹா சந்தேக ரகத்தாக வஹா விஸ்வாஸ் நகி கர்த்தா. சந்தேகனா டவுட்டு, நம்மளால் இது முடியுமான்னு யோசிச்சிட்டிங்கனாலே அங்கே உங்கள் மேலே நம்பிக்கை போயிடும் உங்களுக்கு. பாதல் ஆகாஷ்கோ சோர் சக்தி ஹை மகர் ஹவா உன்கோ க்ஷன் பர்மே பாக் தேத்தி ஹை. பாதல்னா மேகம், ஆகாஷ்னா ஸ்கை. வானத்தில் மேகங்கள் கூட்டம் கூட்டமாக சேரும், ஆனால் காற்று வந்து அதை ஒரு செகண்டில் விலக வச்சிருது. அதே மாதிரி தான் இந்த மேகம் மாதிரி நமக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் வரும். காற்று மாதிரி நம்பிக்கையில் அதெல்லாம் விரட்டி அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். உசி தரக்க ஆசக்தி ஹை, அதே மாதிரி தான் கஷ்டம் வரும். மகர் டூண்ட் விஸ்வாஸ், உறுதியான நம்பிக்கையினால் கஷ்ட பாகு ஜாத்தே ஹை, அந்த கஷ்டம் போயிடும். மகர் எது ஐசே கர் சக்கோ தோ துமாரா ஜீன் போக்கராக. ஸோ அப்படி உங்களால் செய்ய முடியலை அப்படின்னா நீங்கள் வாழ்கிறதே யூஸ்லெஸ். விசேஷ்தா ஹமே கஷ்டமே பி டூட் ரக்னா சாகியே. ஸோ கஷ்டத்தில் நம்ம உறுதியாக இருக்கணும். தூசரே கி புராயி நா கர்த்தி சாகியே, மற்றவங்களுக்கு துன்பம் கெட்டது செய்யக்கூடாது. யக்க கவிதா யக்கி சிக் தேத்தி ஹை, இதை லேர்ன் பண்ணி கொடுக்குது இந்த போயம். எழுதி பாருங்கள், அப்போ தான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் உங்களுக்கு தெரியும். எக்ஸாம்ஸில் உங்களால் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.